தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சேரமண்டலத்தில் முதல் முறையாக நாமக்கல் கரூர் மாவட்டத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் முதலாவதாக நாமக்கல் KS திரையரங்கம் அருகே மதியம் 2:30 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் பேச ஆரம்பித்தார். அவர் வருகைக்காக அதிகாலை முதலே காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சாலையிலேயே 8 மணி நேரமாக காத்திருந்தனர். மேலும் காலாண்டு தேர்வு விடுமுறை விடப்பட்டதால் சிறுவர்களும் அதிக அளவில் தாவேக கொடியுடன் அதிகாலை முதலே சாப்பிடாமல் குவிந்திருந்தனர். இந்த நிலையில் அவரது பிரச்சார வாகனம் குறிப்பிட்ட இடத்திற்கு முன்பாக 10 மீட்டர் முன்பே நிறுத்தப்பட்டதால் தொண்டர்கள் அவரை அருகிலிருந்து பார்க்க எண்ணி அவரது வாகனத்தை நோக்கி சென்றதால் இதில் தொண்டர்கள், ரசிகர்கள் என 15க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்தனர். விஜய் பேசி சென்றதும் அப்பகுதியில் மயக்கமடைந்தவர்களை 108 ஆம்புலன்ஸ் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ்கள் மூலம் அங்கிருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்தனர். இதன் காரணமாக அரை மணி நேரம் அப்பகுதியில் ஆம்புலன்ஸ் வாகனங்களின் சத்தமாகவே காணப்பட்டது. இந்த நிலையில் விஜய் பிரச்சாரம் செய்த பேருந்தை நோக்கி அதிகளவு தொண்டர்கள் சென்றதால் பலர் தங்களது செருப்புகளையும் சால்வைகளையும் சாலையில் விட்டு சென்றது அப்பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது.